ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 சைஸு. இது வந்து நான் நேர் கட்டிங் தான் வந்து போட்டிருக்கேன். அதனால் உள்ள வெளியே நம்ம வந்து எப்பயும் போல் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம கிளாத் வச்சு அப்படியே வந்து தைச்சி தான் வந்து திருப்ப போகிறோம். அதனால் வந்து நான் லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த 2 கிளாத்துமே கொஞ்சம் மொட்டை கிளாத்து தான். அதனால் நம்ம வந்து அப்படியே தைச்சி திருப்பி விடலாம். அப்படியே வந்து திரும்பவும் இந்த சைடில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நமக்கு 2 சைடும் ஒரே மாதிரி வந்துடுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க. இந்த சைட்லேயும் சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருப்பிடாமல் இது மேலே லைனிங் கிளாத் மேலே இப்போ ஒரு நம்ம தையல் போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா அழகாக படிமானமாக அது வந்து திரும்பி வரும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த சைட்லையும் திருப்பி விட்டு லைனிங் மேலே ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எப்பயும் போல் தையல் போட்டுட்டு இப்படி எடுத்து வச்சாலே நமக்கு அது வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அந்த நெக் போர்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம சுற்றியும் அவுட்ரு வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டு விட்டுடலாம். கழுத்துக்கு வந்து 2 தையல் போட்டேன் நான். இப்போ அதே எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்ரு ஃபுல்லாக தையல் போடலாம். நீங்கள் தைக்கும்போது உங்களோட கை வந்து இந்த லைனிங் மேலே வச்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல சுருக்கம் வருது, துணி தூக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இதுக்கும் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஒரு வேளை துணி ஏதாவது தூக்கிட்டு இருந்ததுன்னா பிரித்து விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதனால தான் நான் வந்து இந்த 2வது தையலை அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து போடுறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு சைடுமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 2 சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ அளவு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளஸ் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கம் வந்து எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்கிறத இப்படி மடித்து விட்டுட்டு இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுறணும். ஏன்னா அது நம்ம வந்து அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சு தைக்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே இருக்கிற கிளாத்தை இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து அது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்து அதையும் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாட்க்கு அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது 2ஐயும் மடித்தோம் அப்படின்னா இப்படி ஷோல்டர் நேர் நமக்கு வந்து சரியாக வந்து வரணும். அப்புறம் மெஷர்மெண்ட் வச்சு அது எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்து அதோட ஹைட்டு, ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட் எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்து ஒரு தையல் வந்து நான் போட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இதை 2ஆக மடித்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு தையல் வந்து நான் போட்டுறேன்.
அடுத்து செகண்ட் டாட் போட போகிறோம். அதே மாதிரி இந்த சைடில் 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த டாட்டோட அளவில் மார்க் பண்ணுங்கள். இந்த செகண்ட் டாட் ஃபர்ஸ்ட் டாட் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள். அதே போலவே வந்து இதுலேயே நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் டாட் வந்து போட போகிறோம். ஷோல்டரில் நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுட்டு தேர்ட் டாட் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த இந்த ஃபர்ஸ்ட் டாட்டையும் தேர்ட் டாட்டையும் இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து வந்துடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட்லேருந்து தேர்ட் டாட் வரை இப்படி கரெக்டாக வச்சோம் அப்படின்னா தேர்ட் டாட்டோட அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தையல் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து தையல் போடணும். இப்போ இந்த அளவை வச்சு அப்படியே நான் தேர்ட் டாட்டோட அளவையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போ டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம். இந்த இடம் வரும்போது இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த துணி எதுவுமே தூக்காத மாதிரி வந்து இருக்கும். ரெண்டாவது தையல் வந்து போட்டு விடுறேன். இப்போ போட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணணும். பட்டிக்காக எடுத்த கிளாத் தான் இது. பட்டி நமக்கு வந்து சின்ன பட்டி தான். 2 லைன் வந்து லைனிங் கிளாத் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லைன் மெயின் கிளாத் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 லைன் லைனிங்கை வச்சுட்டு ஒரு லைன் மெயின் கிளாத்தை வச்சிடுறேன். இது அப்படியே திருப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குதிரோட தையல், அதுக்கப்புறம் ஒரு உருசோட தையல் போட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கல. சும்மா பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி ஓரலாக தான் வந்து நான் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து போட்டு வைக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் பார்த்து இதை கட் பண்ணிக்கணும். இங்கேயே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிசுறு வர இடத்துலையும் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் பிசுறு வர இடத்துல ஒரு மார்க், அவ்வளோதான். 2 மார்க் தான் நமக்கு கரெக்டாக வந்து பட்டி கிடச்சிரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் 2 சைட்லையும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே இப்படி ஒரு வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். இதுதான் கொக்கி பக்கம் வைக்க வேண்டியது. ஒரு 1/4 இன்ச்சாவது இந்த பட்டியிலேருந்து இந்த சைடு தள்ளி வந்து வைங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு குதிரோட தையல் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பட்டி வந்து ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியே இழுத்து வச்சுட்டு ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பட்டி வந்து வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் வந்து இந்த பட்டியோட சைஸ் சரியாக இருக்கா, இல்லை எங்கேயாவது வந்து இதில் எச்சு மிச்சா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இந்த இடம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தைச்சிக்கலாம்.
ஏன்னா இந்த பட்டி மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை மட்டும் நான் வந்து இப்போ பிடிச்சி தைச்சிருக்கேன். இப்போ நமக்கு 2 பட்டியுமே வந்து சேம் ஒரே ஈவனாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கொக்கி பீஸ் வைக்கணும். பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டருக்கும் பட்டிக்கும் ஒட்டுக்கா வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதனால வந்து இதை ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ பேக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்தாச்சு. இப்போ இது சின்ன சின்ன கட் கொடுத்ததுக்கப்புறமேலே இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல்ல வந்து எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் லைனிங் மேலே நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். லைனிங் மேலே நம்ம தையல் போடுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து அது திரும்பி வரும். அதே மாதிரி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து திரும்பி வந்துடும். அதுக்காக தான். இப்போ இது மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இதுக்கு அடுத்து அவுட்ரு ஃபுல்லாக வந்து சுற்றியும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கீழே பாட்டம் அடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே மேலே எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இன்க்ளூடிங் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மிஷின்லேயே கொக்கியும் வந்து கட்டிடுவோம். அதனால் அதுக்காக தனியாக வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விடலாம். போட்டாச்சு. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டர் வந்து ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இது போட்டாச்சு. இன்னும் அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையல் வந்து போட்டுருவோம். அதனால் வந்து அதை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணியை விட்டுட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா இதுவும் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஷோல்டருக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் தான் வந்து போட்டிருக்கோம். இது கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டருக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துடுறேன். இப்போ இது போட்டதுக்கப்புறமேலே
நம்ம வந்து கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து நல்லா படிமானமாக இருக்கும். அதுக்காக தான். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நமக்கு அந்த கப் சைஸும் பட்டியும் நல்லா எடுப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 இன்ச் அந்த அகலத்தில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி வந்து நம்ம கொக்கி பட்டி எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த இடத்துக்கு அவ்வளோ நீளத்துக்கு வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு படிமான தையலையும் போட்டு விட்டுறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொக்கி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கொக்கி, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஒரு கொக்கி மார்க் பண்ணிட்டு சென்டராக ஒரு கொக்கி, அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு கொக்கி, அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணி இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். இப்போ ஃபோல்டிங் பண்ணுறப்ப இது ஒரு தையல் கூட நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே இந்த இடம் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 3 தையல் அப்படியே கீழே இறக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு 3 தையல் கீழே இறக்கிட்டு அடுத்து அப்படியே கண்டினியூவாக வந்து அடுத்த மார்க்கிங்க்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு 3 தையல் கீழே இறக்கிட்டு அதுக்கடுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு 3 தையல் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 தையல் நல்லா இந்த மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொக்கி வந்து வெளியே வராமல் இருக்கும். சிலர் வந்து போடுறது நானும் போடுறேன், ஆனால் கொக்கி வந்து வெளியே வந்துடுது, லூஸ் ஆயிடுது, அது மாதிரி வந்து மிஸ்டேக்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா. நம்ம இந்த 11 போடுறோம் இல்லைங்களா, அந்த 11 வந்து கரெக்டான ஒரு சைஸில் வந்து இருக்கணும். அதாவது அதிகமாக கேப்பும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த வளைவு கொக்கி மட்டும் அந்த இந்த கொக்கியோட தலை மட்டும் தெரிகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து கேப் வந்து விடணும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து கொக்கி போட்டுடலாம். நான் இந்த 3 லைன் கொக்கி தான் வந்து எடுத்துருக்கிறேன். அடிப்பக்கம் விட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த கொக்கியில் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். 2 லைன் வர்றது தான் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம அதை வந்து கொஞ்சம் விரிச்சு விட்டுட்டு தான் வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இப்போ 4th ஒன் பாருங்கள், நம்ம வந்து மிஷின்லேயே கொக்கி கட்டிடுறோம். இதுவே வந்து இந்நேரம் கையில் கட்டணும் அப்படின்னா நமக்கு இன்னுமே டைம் வந்து அதிகமாகும். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக நான் வந்து போட்டுட்டேன். இல்லை விட்டாச்சு. அடுத்து இதை அப்படியே வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டான சைஸ்க்கு நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மிஷின்லேயே நம்ம வந்து கொக்கி கட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நமக்கு அந்த டைமிங்கும் மீதியாகும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், கட்டியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு. அடுத்து இதுக்கு வந்து வி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படியே பேக் சைட் திருப்பி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு தையல் வந்து போட்டுறேன். அதே மாதிரி மேலேயும் தான்
ஒரு 1/2 இன்ச் அளவில் கிளாத் வந்து இப்படி மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ இதோட சென்டரில் வந்து நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து வி போடுறதுக்கு பாருங்கள், இந்த வி வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டாக நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அப்புறம் ஃபிஃப்த். அவ்வளோதான். சூப்பராக வந்து கொக்கியும் தைச்சாச்சு, வியும் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. அடுத்தது நம்ம வந்து கை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். கைக்கு கொஞ்சோண்டு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளாத்தில் இப்படி நம்ம உள்ள வெளியே வந்து மார்க் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ண பக்கத்தை கரெக்டாக இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். சரியாக அந்த பார்டர் மட்டும்தான் தெரியும், அந்த அளவுக்கு தான் வந்து தையல் போட்டிருக்குது. ஓகே, இப்போ இதை அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல நான் வெறும் சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே திருப்பி விட்டுட்டு அவுட்ரு தையல் போட்டுக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கையோட கட் பண்ணி விட்டுட்டு இந்த கை எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இந்த கையும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சுற்றியும் அவுட்ரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு தையல் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் ஒர்க் வந்து முடிஞ்சுது. நிறையா மிஸ்டேக் வருது அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் நீங்கள் கட்டிங் கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். நீங்கள் கட்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லேயும் மிஸ்டேக் வந்து வந்துடுது. இந்த பிசிறை இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து திரும்பாமல் இருக்கும். அது கஸ்டமருக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ போட்டதுக்கப்புறமேலு கை வச்சு தைச்சிடலாம். கை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரெண்டையும் மடித்து இந்த இடம் வந்து சரியாக வருதா இல்லை ஏதாவது எச்சு மிச்சா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குடஞ்ச பாகம் முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு காது வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். தையல் போட்டாச்சு. அடுத்து மீதி பாதியும் இப்படி திருப்பி வச்சு தையல் போட்டுக்கலாம்.
இப்படி ரெண்டையும் ஒன்றா மடித்து கை சரியாக இருக்கா, ஆம்கோல் கிட்ட சரியாக இருக்கா, இந்த இடம் சரியாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கீழே வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக 4th ஒரு டாட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு தடவை இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு முன்பாகத்தில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 3 டாட் போட்டிருக்கிற இடத்துல இன்னொரு டாட் வந்து 4வது ஒரு டாட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடையும் வச்சிடலாம். ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு முன்பாகம் கரெக்டாக வந்து குடஞ்ச பாகம் முன்னாடி வருதான்னு பார்த்துட்டு ஸ்லீவை வச்சுக்கோங்க. நம்ம செக் பண்ணாமல் தைக்கிறதுனாலையுமே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும். அதனால செக் பண்ணிட்டு முடிஞ்ச வரையும் வந்து தையுங்க. இந்த சைடும் அப்படிதான் நம்ம செக் பண்ணணும். சரி, ஒரு சைடு செக் பண்ணிட்டோம் தானே, இன்னொரு சைடு செக் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ரெண்டு சைடும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. இதில் மேலேருந்து ஆம்கோல் வரையும் சரியாக வருது. இந்த இடம் மட்டும்தான் அதிகமாக வருது. அந்த சைடு நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ராவாக 4th ஒரு டாட் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் 4ஆவதாக வந்து ஒரு டாட் வந்து போட்டுடலாம். இப்போ திரும்பவும் இது சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு விடலாம். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஓவர்லாக் போட்டாச்சு. சைடு வந்து ஸ்டிச்சஸ் போடுறது மட்டும்தான். சைடு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர், ஸ்லீவு இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பக்கம் அப்படின்னா கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. பி பக்கம் அப்படின்னா பி பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட அளவு மார்க் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் கிட்ட எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்தா அந்த அளவை மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த வீப்பட்டியிலேருந்து இந்த ஆம்கோல் கிட்ட வர்றதும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்குது. அப்புறம் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா, அந்த ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. பாருங்க நமக்கு எவ்வளோ அழகாக ப்ளஸ் போட்ட மாதிரி வந்திருக்குன்னு. அதே மாதிரி இந்த சைடையும் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆம்கோலோட அளவு, அப்புறம் இந்த மார்பு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளக்கூடிய கிளாத்து. இது வந்து நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக இழுத்து வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. பாருங்கள் இந்த சைடு நமக்கு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ பேக் டாட் வந்து போட்டுடலாம்.
இப்படி கொக்கி பக்கத்தில் இருந்து கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய கிளாத் இவ்வளோ தான். இப்போ இந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சாலே வந்து போதும். இப்போ பேக் போர்ஷனோட சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அந்த சென்டர்லையும் பாதியாக ரெண்டாக பிரித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியாக பிடிச்சாலே போதும், சரியாக இருக்கும். இப்போ 1 இன்ச் வருது அப்படின்னா அது 2 பக்கம் பிடிக்கிறப்ப 1/2 இன்ச்சு தான் நம்ம வந்து பிடிக்கணும். அந்த 1/2 இன்ச்லேயும் ஒரு சைடு 1/4 இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா 2 பக்கமும் சேர்த்துனா 1/2 இன்ச் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து சரியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு இந்த மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.